கைதி 2 படத்தில் இருந்தான அப்டேட் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அல்லு அர்ஜுனோட 23வது படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போகிறத அஃபிஷியலாக இன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்சியும் இன்னும் க்ளோஸ் ஆகலை. பெஞ்ச் படத்தையும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். கைதி 2 படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த படத்தோட சென்சார் கேஸ் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு நாளைக்கு வரப்போகுது. எந்த மாதிரி தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ரிலீஸ் டேட் வரப்போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பேட்ரியாட் படத்தில் இருந்து மம்முட்டி அண்ட் நயன்தாராவோட கேரக்டர் போஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு. மோகன்லாலோட கேரக்டர் போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரெடி ஆகுது. இப்போ ஃபகத் பாசலோட கேரக்டர் போஸ்டர் வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 2026 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும். மோகன்லாலோட 367வது மூவியில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஷாருக் கான் ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி மூவி தான் கிங். இந்த படத்தில் இந்த அஃபிஷியல் ரிலீஸ் ப்ரோமோ வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 24 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் மல்டி லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் ஆகும். கராத்தே பாபு படத்தில் இருந்து அஃபிஷியல் டீசர் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் நல்லா இருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரவி மோகன் லீடர் நடிக்கிறாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் காமெடி மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு பல்சர் படத்தில் இருந்து அஃபிஷியல் ஆடியோ ரைட்ஸை பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப் இருக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் இன்றைக்கி வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கெத்து தினேஷ் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 30 ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் நிதினோட 36வது மூவியில் இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்தது. இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவியாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட அஃபிஷியல் டைட்டில் அப்படியே நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ரிலீஸ் டேட்டையும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். மெல்லிசை படத்தில் இருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 30 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு எமோஷனல் ட்ராமா மூவியாக ரெடி ஆகுது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிஷோர் லீடர் நடிச்சிருக்காரு. ரூட் படத்தில் இருந்து அஃபிஷியல் செகண்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் கார்த்திக் லீடர் நடிச்சிருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் மல்டி லாங்குவேஜ்லேயுமே கிராண்டாக தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இருமுடி படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் ரவி தேஜா லீடர் எடுக்கிறாரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தமிழ் மூவியோட அஃபிஷியல் டைட்டில் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. படத்தோட பேர் வவ்வல்ஸ் அண்ட் அடல்ட் லவ். இந்த படத்தை 5 டேரக்டர்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் காமெடி மூவியாக ரெடி ஆகுது. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் கபிள் ஃப்ரெண்ட்லி. இந்த படத்தோட அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் பார்த்தீங்கன்னா வர நாளைக்கு காலையில் 11:07 ரிலீஸ் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சந்தோஷ் நாராயண் இந்த சாங்கை பாடியிருக்காரு. படம் வர February 14 ரிலீஸ் ஆக போகுது. எஃபோனியா படத்தில் இருந்து ஆந்திரா தேட்டரிகள் ரிலீஸ் ரைட்ஸை பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வாங்கிக்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன், சாரா அர்ஜுன் இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் வர February 6 தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதே முரளி படத்தில் இருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் சாங் தங்கமே தங்கமே சாங் பார்த்தீங்கன்னா வர January 28 ரிலீஸ் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அதர்வா தமாண்ட் கயாடு லோகர் இந்த படத்தில் லீடர் அடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ரவுடி அண்ட் கோ படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. போஸ்டர் நல்லா இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பேஷன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சித்தார்த் யோகி பாபு லீடர் அடிச்சிருக்காங்க. இது ஒரு காமெடி மூவியாக ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. இப்போ 4th ஃப்ளோர் படத்தில் இருந்து அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சாங் அழகு ஓவியம் அப்படின்ற சாங் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாங் கேட்க நல்லா இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. கோட் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவிலேருந்து அஃபிஷியல் ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. இந்த படத்தோட அஃபிஷியல் பசங்களும் இப்போ வந்திருக்கு. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா யோகிடா படத்தில் இருந்து ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாய் தன்சிகா லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. படம் வர February 6 கிராண்டாக மல்டி லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் கொக்கரக்கோ. இந்த படத்துலேருந்து ரிபப்ளிக் டே ஸ்பெஷல் போஸ்டர் வந்திருக்கு. இந்த படத்தில் சமுத்திரக்கனி லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு காமெடி ஆக்ஷன் மூவியே ரெடி ஆகுது. படம் கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.